الحمد لله نحمده ونستعين به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأهل بيته وأزواجه وذرياته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிருக்குயிரான உயிரிலும் மேலான ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்க்கை வழிமுறையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அன்னாரை பின்பற்றி வாழக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் எல்லாரும் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா கட்டத்திலும் படைத்தவன் அல்லாஹ். அவனை பயந்து தக்வாவோடு வாழுமாறு, குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு ஹதீபும் மிம்பரிலே ஏறினால் அவர்களுக்குரிய ஒரு கடமைப்பாடுதான் அந்த தக்வாவை கொண்டு வசியத் செய்வது. அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உயிரை விடவும் மேலான ஒன்று. தக்வா இல்லாத, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத, இறையச்சம் இல்லாத எந்த விதமான செயலுக்கும் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான கூலியும் கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. முன்னோ உள்ள சமூகத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அப்படி உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக தெரியுமா? இந்த மிம்பர் மேடையிலே பரலாக்கி வைத்திருக்கிற அந்த தக்வா, அதை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு மட்டும்தான் இந்த ரமதானை நாம் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம். அன்பானவர்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் அடைய இருக்கின்ற ஒரு முக்கியமான காலம் தான் அன்பானவர்களே இந்த ரமதானுடைய நோன்புடைய காலம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே படித்து தந்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், ரஜபலையும் ஷஅபானையும் பரக்கத் செய்ய அல்லாஹ், வபல்லிக்னா ரமதான். அன்பானவர்களே, நேற்றும் ஒரு ஜனாசாவை எமது ஊரிலே அடக்கம் செய்தோம். வரக்காப்புலையிலே, கொழும்பிலே, கண்டிலே, இலங்கையிலே, வெளிநாடுகளிலே இன்றும் ஜனாசாக்கள் நிகழ்ந்துதான் இருக்கின்றது. அன்பானவர்களே, நாளை மறுதினம் வரக்கூடிய அந்த ரமதானுடைய பிறை வரைக்கும் நம்மிலே என்னிலே யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ படைத்தவன் ரப்பு, அவன் அறிந்தவன். அன்பானவர்களே, வபல்லிக்னா ரமதான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன துஆல சேர்த்துக் கொள்ளுங்க, உன துஆல கேட்டுக் கொள்ளுங்க. உங்களுக்கு துனியால விஷயங்கள்ல சில அடையோணும் என்ற தாக்கத்து இருக்குது, லட்சியம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது. இத மாதிரி ரஜப் வந்துட்டா உங்கள்ட்ட பழக்கத்துல வந்துடணும், ரமதான அடையோணும் என்று துஆ கேட்கிற பழக்கம். அன்பானவர்களே, எங்களுக்கு எங்க உம்மா முஸ்லிம், வாப்பா முஸ்லிம், எங்களோட உம்மம்மா முஸ்லிம், எங்களோட அப்பா முஸ்லிம்,
நாங்க பிறந்தது முஸ்லிம் ஊர்ல, நாங்க வளர்றது முஸ்லிம் ஊர்ல என்பதனால ஈமானுடைய இஸ்லாத்துடைய தீனுடைய பாக்கியங்கள் சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு பெருசா விளங்குதில்லை. நாங்க நினைக்கிறோம் அது எங்களுக்கு இயற்கையில கிடைக்கிறோம் என்று. அன்பானவர்களே, நாம் வாழுகின்ற இந்த நாடு இருக்கிறதே பௌத்த மதக்குரிய நாடு. இந்த நாட்டிலே ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு என்னையும் உங்களையும் ஈமானுடைய அந்த ரஹ்மத்துக்குள்ளால் நுழைவித்திருக்கிறது சாதாரணமான ஒரு செயல் அல்ல, சாதாரணமான ஒரு பாக்கியம் இல்ல. எங்களுடைய உம்மவாப்பா எங்களுக்கு தந்த வராசத்து சொத்து இல்லை இது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலே படித்து தந்தார்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு நேரு வழி காட்டியதற்கு பின்னால் நீ எங்களை வழிகேட்டிற்குள் நுழைத்து விடாதே. எனக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு நீ நேரான பாதையை காட்டு யா அல்லாஹ். எதுக்கன்பானவர்களே, ஏன் நாம் நேரான பாதையை தெரியாதவர்களா, அறியாதவர்களா, விளங்காமலா வந்து மஸ்ஜிதிலே தக்பீர் கட்டி இருக்கிறோம்? அதிலே ஏதாவது வேற பலன்களை கேட்க வைத்திருக்கலாம் அல்லவா? ஒவ்வொரு மனிதனும் பரவான 17 ரக்காத் தொழுகையிலும் அதை ஓத மறந்தால், ஓத தவறினால் தொழுகையே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ் கட்டாயமாக்கி வைத்திருக்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டியா அல்லாஹ். இந்த நேரான பாதைய ரப் எனக்கும் உங்களுக்கும் காட்டி இருக்கிறது, விளங்க வச்சிருக்கிறது. இது துன்யால எங்களுக்கு முஸ்லிம் என்ற பெயர் கிடைக்கிறதுக்கு மட்டுமில்ல, அது அஃப்லஹல் முஃமினூன், ஈமான் உடையவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்று விட்டார்கள் நிச்சயமாக, உறுதியாக. மற்றவர்கள் எல்லோரும் தோல்வி அடைந்தவர்கள் தான். அன்பானவர்களே, யாரும் கோவிக்க தேவையில்லை. நாங்க துன்யால தொழில்ல வருமானத்துல எங்கட அந்தஸ்துல நாங்க எப்ப போதும் என்று சொல்லி இருக்கிறோம். எப்பயும் எங்களுக்கு போதாதானே? அதுல 24 மணி நேரத்தை ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் ஆக்கி உழைக்கிறதுக்கு நானும் நீங்களும் ரெடிண்டா? வருமானம் வருமுண்டா? லாபம் வருமுண்டா? யாரும் பின்னுக்காக இல்ல. 1 லட்சம் போட்டு, 1 கோடியை போட்டு, 2 கோடியை போட்டு என்னுடைய வியாபாரத்துல ப்ராஃபிட்ல கணக்கு கூடுதுண்டா? உதாரணமாக 1 லட்சம் போட்டா இவருக்கு 10,000 கிடைக்குதுண்டா, இவர் எங்களையாவது கடன் வாங்கியாவது 2 லட்சத்தை போட்டு 20,000 லாபம் எடுக்க பார்ப்பாரு. ஏனென்றால் விளங்குது அதால் என்ன கிடைக்கிறது என்று. ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அன்பானவர்களே, எங்களுக்கு ஒரு ரமதானை தருவதற்கு முன்னால் அதன் சிறப்புகளை, அதன் அடைவுகளை எங்களுக்கு சொல்லி தந்து, இதிலே நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள், அடைந்து கொள்ளுங்கள், தேவையானதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். ரமதான் என்ற பெயர் அன்பானவர்களே, ரா முதலாவது எழுத்து ரஹ்மத், மீன் இரண்டாவது எழுத்து மக்ஃபிரத், வாது லமானுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பு. இந்த ரஹ்மத்தையும் இந்த மக்ஃபிரத்தையும் பெற்றவர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கின்ற ஒரு பாக்கியமான ரமலானை அன்பானவர்களே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எங்கள் குடும்பத்தவர்களுக்கும் இந்த உம்மத்தில் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். இந்த ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அன்பானவர்களே லேசான ஒரு விடயம் இல்ல. எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு வயசு 37 38வது வருஷத்திலையும் இன்னும் ஒரு ரமதான் கிடைக்குது என்றது சிறிய அன்பானவர்களே, இது அல்லாத மிகப்பெரிய அருள் அன்பானவர்களே. இதன் நனவுகளை, இதன் கணங்களை, இதன் பாரங்களை, இதன் சிறப்புகளை, இதன் அந்தஸ்துகளை நானும் நீங்களும் பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த உடம்பிலிருந்து ரூஹு வெளியாக வேண்டும் அன்பானவர்களே.
இந்த ரூஹுக்கு மையத் என்ற பெயர் வர வேண்டும். அப்போதுதான் அதன் சிறப்புகளை, அதன் கூலிகளை, அதன் அந்தஸ்துகளை, அதன் நன்மைகளை என்னாலும் உங்களாலும் விளங்கிக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, அதை வரைக்கும் விளங்கலாம். அஜர், சவாப், நன்மை என்னண்டா என்ன இந்த கேள்வி கேட்டா எப்படி எங்களுக்கு விளங்கப்படுத்தேலும்? அன்பானவர்களே, குர்ஆன் சொன்னது அஜரன் அதீமா, மகத்தான கூலி தருவோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். قال الله كل عمل ابن آدم له إلا الصيام فإنه لي وأنا أجزي به. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொன்னதாக ஆதமுடைய மக்களின் எல்லா அமல்களுக்குரிய கூலியும் அதற்கென்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொடுக்கப்படும், அளிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஒவ்வொன்றுக்கும் 10 700 மடங்கு வரைக்கும். இது அல்லாமா குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுக்காக சொல்லக்கூடிய விளக்கம் சொல்றாங்க. 10 700 வரைக்கும் எல்லாத்துக்கும் கூலி சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நோன்புடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், நானே அதற்கு கூலியாக இருக்கிறேன், நானே அதற்கு கூலி கொடுக்கக்கூடியவன். அதன் அளவு, அதன் பிரமாண்டம், அதன் மகிமை எப்படி என்று என்னாலும் உங்களாலும் விளங்கவும் முடியாது, விளங்கப்படுத்தவும் முடியாது. அன்பானவர்களே, இந்த நன்மைன்றது, இந்த அஜ்ர் என்றது, இந்த சவாப் என்றது, இந்த கூலின்றது, இந்த ரஹ்மத் என்றது என்னன்றது எங்களுக்கு விளங்க வேண்டும்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ. அன்பானவர்களே, நீளமான ஆயத்துல அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் சொல்றான். சகோதரர்கள், பெற்றோர்கள், உம்மா வாப்பான்றோமே அவங்க, எங்கட அன்பான மனைவின்றோமே, எங்கட ஈர கொழுந்து, எங்கட புல்லன்றோமே, இவங்களை பத்தி குர்ஆன் சொல்லுது, ஒரு நாளைக்கு அவர்கள் ஒவ்வொருவரை விட்டும் ஓடுவார்களாம். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அன்பானவர்களே, மறுமையுடைய நாளையில ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நெருக்கமானவங்களை விட்டு ஓடுற அளவுக்கு பயங்கரம் என்னண்டா, வாப்பா கிட்ட போயிட்டு, உம்மா கிட்ட போயிட்டு, உம்மட வாயில போட்டு இருக்கிற உணவு கவலத்தை கேட்டாலும் அந்த தாய் தொட்டு எங்கட வாயில போட்டுறதுதான் எனக்கும் உங்களுக்கும் தெரிந்த தாய் பாசம். அன்பானவர்களே, தாயுடைய தந்தையுடைய பாசம் சுப்ஹானல்லாஹ் நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம். உலகத்தில் அது மிஞ்சிட பாக்கியம் எதுவும் இல்லை. அதை அடைஞ்சவங்க உண்மையிலே வெற்றியாளர்கள். உம்மா வாப்பட துஆவை யாரு அடையலையோ, அந்த 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 இன்பத்தை தந்த வாழ்க்கையில அனுபவிக்க இல்லையோ, அவங்க பெரிய நஷ்டவாளிகள். யாருடைய உம்மா வாப்பா கபராளிகளாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி சொர்க்கக்கூடிய பூங்காவனமாக ஆற்றி அல்லாஹ் இந்த ரமதானிலே நாம் செய்யக்கூடிய சிறப்பான நன்மைகளுடைய கூலிகளை அந்த பெற்றோருக்கும் சேர்த்தருள்வானாக. யாருடைய தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கிறார்களோ அன்பானவர்களே, அவர்கள் மூலம் சுவர்க்கத்திற்குரிய பாதையை நானும் நீங்களும் தயாரித்துக் கொள்வோம். இந்த உம்மா வாப்பட அன்பு, கல்யாணம் முடிச்சு எங்கட மனைவியுடைய அன்பு, நாங்க பெற்றெடுக்கிற எங்கட ரத்தம், எங்கட பிள்ளைகளோட அன்பு. அன்பானவர்களே, எங்களுக்கு சில நேரங்கள்ல தொழுகையை மிஸ் பண்ண வைக்குது, ஹலால் ஹராத்தில் எங்களை மோசடி செய்ய வைக்குது, எங்களை வட்டிக்காரன் ஆக்கி இருக்குது, எங்களை பாவத்துல கொண்டு போய் ஈடுபடுத்தி இருக்குது, அல்லாத சிந்தனை எங்களுக்கு மறக்க வச்சிருக்குது. இந்த அன்பு, இந்த பாசம், இந்த மஹப்பத் அன்பானவர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில இந்த உம்மா வாப்பாவும், இந்த மனைவி மக்களும், இந்த சகோதர சகோதரிகளும் எங்களை விட்டு ஓடுவாங்க. என்னதுக்கு தெரியுமா? எங்கள்கிட்ட ஒரு நன்மையை கேட்டுருவாங்களோ. அன்பானவர்களே, அந்த நன்மையைத்தான் நானும் நீங்களும் ரமதான் என்ற அந்த மாசத்தை முன்னோக்கி முழுக்க முழுக்க இந்த ஈடுபடுத்தி எங்களை அர்ப்பணிச்சு இந்த ரமதான்ல நானும் நீங்களும் அடையிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இது எங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்லேலுமான ஒரு உதாரணம். ரமதான் என்ற அன்பானவர்களே, என்னோட வலிமையான நாட்கள் என்ன வித்தியாசமாக போகுது? ஒன்று, முதலாவது ரமதான்ல பகல்ல நோக்கிற நோன்பு. அன்பானவர்களே, இந்த நோன்புடைய விஷயத்துல
சொல்ல வேண்டியத கடைசி நேரத்துல குத்துபால சொல்லி முடிக்கிறேன் அன்பானவர்களே. அது ஆரம்பத்துல சொல்லி பயன் இல்லை. என்னண்டா அதை கேட்க வேண்டியவங்க என்னோட வாலிபர்கள் இன்னும் மஸ்ஜிதுக்கு வர வேண்டிய தேவைப்பாடு இருக்குது, இன்னும் வந்து சேர இல்லை. இரண்டாவது விஷயம் அன்பானவர்களே, தராவீஹுடைய இரவு நேர தொழுகை. இதுதான் ரமதான்ல அன்பானவர்களே எங்களுக்கு வளமையான அமல் ஷெட்யூல்ல ரமதான் ஒன்று வந்துட்டு இருந்தா வித்தியாசமாக வரப்போற 2 விதமான அமல். ஏனைய தொழுகைகள், ஏனைய சதக்கா ஜகாத்துகள், ஏனைய நல்ல காரியங்கள், திலாவத்துல் குர்ஆன், அது வெறுமனே நோன்புக்கென்று வித்தியாசமான அமலை உடையது. அதை தராவீஹுடைய விஷயத்திலே நினைவுபடுத்துகிறேன் அன்பானவர்களே. எனவே பகல் நேரத்தில் நோன்பு, இரவு நேரத்தில் நின்று வணங்குதல், இந்த 2ம் தான் இந்த ரமதானுக்குரிய தனித்துவமாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒன்று. ஆனாலும் ரமதானிலே நிறைய சதக்கா செய்ய வேண்டும், நிறைய குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், பரலான தொழுகைகள், முன்பின் சுன்னத்துகள் என்று ஏராளமான அமல்கள் இருக்கிறது அன்பானவர்களே. இது வலிமையான காலங்களிலும் உள்ள அமல்கள். நேற்றிரவு ஒரு வாலிபரோட கலைச்சு கொண்டிருக்கிற நேரத்துல தராவீஹ் கொஞ்சம் நேரத்தோட இன்ஷா அல்லாஹ் வர்றதுக்கு ஒரு ஃபிக்ர் எடுப்போமே. என்னண்டா 8:15 இஷா, 8:30 தராவீஹ். அன்பானவர்களே, யார் யாரை ஏமாத்துறோமோ, யார் யாருக்கு நடிக்கிறோமோ, யார் யாருக்கு லேபல் போடுறோமோ தெரியாது. 8:30 தராவீஹ் ஆரம்பிக்கிறதா பள்ளியில மஸ்ஜிதோட இமாமோட சேர்த்து ஒரு முஅத்தினும், இன்னும் பக்கத்துல தாடி பழுத்த அல்லது பருவ வயதை அடையாத சின்ன பிள்ளைகள் கொஞ்சமும் ஆங்காங்கே சப்புல இருப்பாங்க. 8:45 அங்க கொஞ்சம் ஒரு 5 பேரு, 8:50 இன்னும் ஒரு 10 பேரு, 9 மணி இன்னும் ஒரு சப்பு, 9:10, 9:15, 9:20 தராவீஹ் முடியுதுன்னா நிறைய பேர் மஸ்ஜிதுல வந்து சேர்ந்துருவாங்க. அன்பானவர்கள் நன்றாக விளங்கி கொள்ளுங்க. அதை வச்சு நான் அந்த வாலிபர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் தராவீஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த பகிலும் ஃபிக்ரும் எடுத்து நாங்க நேரத்தோட வந்தா நல்லமே. என்ன தராவீஹா சுன்னத்தான் அமல்தானே. அப்ப பகல் முழுக்க பசியில் இருந்துட்டு, பஜார்ல இருந்துட்டு, கடையில இருந்துட்டு சிரமத்தோட வாரோம். இஷா ஃபர்து தானே, அதைத்தானே நாங்க கட்டாயம் தொழணும். அப்பதான் விளங்கப்படுத்தினேன், ரமலானுக்கு பிரத்யேகமான அமல் 2 தான். ஒன்று பகல்ல பசியில் இருக்கிறது, இரவையில நின்று வணங்குறது. என்னோட ஈமான் அன்பானவர்களே, பலகீனமான ஈமானுடைய ஃபித்னாவுடைய ஜமான்ல நானும் நீங்களும் எழும்பி நின்று கடையிலிருந்து கஷ்டப்பட்டுட்டு வந்து 2 மணிக்கு எழும்பி தொலைப்போர் அளவுக்குள்ள ஈமான் எங்களுக்கு இல்ல அன்பானவர்களே. தராவீஹ்ன்ற தொழுகையில சஃப்ல வந்து நின்று தக்பீரை கட்டிட்டோம் அன்பானவர்களே, என்ன கிடைக்கும் எங்களுக்கு? இந்த கணித புறையில என்னன்னு தெரியாது, நான் கேட்கவும் மறந்துட்டேன். முழு குர்ஆன ஓதுறாங்க என்ற ஆதரவு வைக்கிறேன் அன்பானவர்களே. நிர்வாகம் மசூரா பண்றது எப்படின்னா, நிர்வாகிகள் யாரும் கோபிக்கவானம். ரமலானுடைய காலம் வந்துட்டா 2-3 கம்பெனிக்கு என்னண்டா, தராவீஹ்ல நிறைய நேரம் எடுத்துட்டா மஹல்லா வாசிகளுக்கு சிரமம் இருக்குது அன்பானவர்களே. 100கணக்கான வருடங்களுக்கு முன்னால சொல்றாங்க எங்க பெரியார்கள், இலங்கையில ஹாஃபில்கள் இருக்க இல்ல, சம்மங்கொட்ட பள்ளியில எத்தனாம் ஆண்டு எனக்கு தெரியாது, இந்தியாவிலிருந்து ஹாஃபிஸ் வருவாங்க. அந்த தொழுகையை பார்க்கறதுக்கு, தொழுகிறதுக்கு ஆர்வத்தோடு நாங்க பயணம் செஞ்சு போவோம் என்று எங்கட வயோதிபர்கள் சொன்ன கதைகள் இருக்குது அன்பானவர்களே. ஊருக்கு மதுரசாக்கள், ஊருக்கு உலமாக்களும் ஹாஃபில்களும் நிறைந்த இந்த காலத்திலையும் ஒரு மஸ்ஜிதுல வந்துஹா ஓதுறது, அது குர்ஆன் இல்ல, பிலன் சொல்ல இல்ல, வந்துஹா ஓதுறதையும் அல்லது குர்ஆன பிரிச்சு காஜுஸ் இன்றைக்கு ஓதுவோம் அல்லது அரஜுஸ் ஓதுவோம் அன்பானவர்களே. இப்படி ஒரு திட்டம் போன்றது இருக்குது. இது நாங்க குர்ஆனுக்கு செய்யற ஆகப்பெரிய மோசடியான அமல் அன்பானவர்களே. அதனால கொஞ்சம் ரமலான்ல நானும் நீங்களும் ஒரு ஃபிக்ர் எடுப்போம் அன்பானவர்களே. கொஞ்சம் எங்கட உடம்ப சிரமப்படுத்துவோம் அன்பானவர்களே. குர்ஆன் என்ற இன்பம் இருக்குது அன்பானவர்களே, இதை மிஞ்சின அமல் வேற எதுவுமே இல்ல. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் உடையவர்களையும் குர்ஆனுக்கும் இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துபவர்களுக்கும் நாளை கியாமத்துடைய நாளையில கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் சுப்ஹானல்லாஹ் நானும் நீங்களும் விளங்குவோம்டா அன்பானவர்களே. ஒரு நாளும் இதுக்கு பின் வாங்க மாட்டோம். மொபைல் போன் எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு ஜுஸுவ, அரை ஜுஸுவ, காஜுஸுவ ஓதணும் என்ற ஒரு பிடிவாதத்தை நானும் நீங்களும் எடுப்போம் அன்பானவர்களே. நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலா எல்லாரையும் வச்சு
எல்லாரையும் வச்சு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு எல்லா மனிதர்களையும் ஒன்று சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அன்பானவர்களே, ஹனீஅம் மரீஅம் வாலிதாக அலைஹிமா மலாபிஸ் அன்வாரின் மினத் தாஜி வல் ஹுலா கமா வன்னுக்கும் பின் நஜ்லி இந்த ஜஸாஇ உலாயிக அஹ்லுல்லாஹ் வஸ்ஸஃபத்துல் மலா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நாளை குர்ஆனுடையவங்களை, ஹுஃபால்களை, குர்ஆனை கண்ணியப்படுத்தினவங்களை, குர்ஆனோட சேர்ந்திருந்தவங்களை நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், ஹாஃபில்களை கூப்பிடுவான். அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் முன்னால் அன்பானவர்களே, நாட்டு ஜனாதிபதிக்கு முன்னால் எங்கட பெயர் வாசிக்கப்பட்டா எவ்வளவு பெருமை, எவ்வளவு ஸ்டேட்டஸ் போடுவோம், எத்தனை பேருக்கு சொல்லுவோம். அன்பானவர்களே, நாளை குர்ஆனுடையவர்களை அல்லாஹ் எழுப்பாட்ட போகிறான், எல்லாத்துக்கும் முன்னால வெல்கம் பண்ண போறான். அன்பானவர்களே, அவங்களை கூப்பிட்டு அல்லாஹு தஆலா அவங்களை கௌரவிப்பான், அவங்களுடைய பெற்றோர்களை கௌரவிப்பான், அவங்களுக்கு தங்க ஆபரணங்களை அணிவிப்பான், உம்மா பாப்பாக்கு கண்ணியப்படுத்தி கிரீடங்கள் அனுபவிப்பான்டா. பிள்ளைகளுக்கு அல்லாஹ் என்ன கூடிய கொடுப்பான். உலாயிக அஹ்லுல்லாஹ். குர்ஆன் உடையவங்களுக்கு அங்க பெயர் சொல்லப்படும், இது அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். இதைத்தான் அன்பானவர்களே எங்களோட மஸ்ஜிதுல ரமதானுடைய காலத்துல தராவீஹ் என்ற அமல்ல குர்ஆனுடைய அந்த க்ராஅத் அன்பானவர்களே ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்கணும். இப்படிந்தா எனக்கு உண்மையிலே சென்ற ரமதான்ல ஒரு குர்ஆனை ஓதுற சந்தர்ப்பம் கிடைக்கல, யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ். அதனால இந்த ரமதான்ல அதை மிஸ் பண்ண வச்சிடாதே யா அல்லாஹ். இந்த உடம்ப, இந்த கல்ப, இந்த உடம்ப இந்த மஸ்ஜிதுக்குள்ளால அந்த குறிப்பிட்ட நேரத்துல தராவீஹுடைய அமல்ல கொண்டு வந்து சேர்த்திரியா அல்லாஹ். நான் சொல்ற துஆ இல்லன்பானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தொழுகைக்கு பின்னால ஓத வேண்டிய துஆக்கள்ல பாருங்க, அந்த போர்டு இருந்தா அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் அவசரமா ஓடுறோம் அன்பானவர்களே, கோடிகளை சம்பாதிக்க உலகத்துடைய தேவைகளை நினைச்சு ஓடுறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தேடுங்க, ஹலாலா சம்பாதிங்க, பிரச்சனை இல்ல. ஆனா அல்லாஹ்ட விக்ர, அல்லாஹ்ட சுக்ர, அல்லாஹ்விடத்துல அமல் செய்யற சந்தர்ப்பத்தை அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு போங்க. தொழுகைக்கு பின்னால ஓதக்கூடிய அவுராதிகள் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக். யா அல்லாஹ், இந்த பலஹீனமான, இந்த பாவியான இந்த அடியானுக்கு நீ என்ன உதவி செய்யணும் யா அல்லாஹ். உண்ட திக்ர், உண்ட ஞாபகம் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். அன்பானவர்களே, எங்களை கேட்டு கேட்டு பழகினதுனால அர்த்தமும் விளங்குதில்லை, பாரதூரமும் விளங்குதில்லை, அதுல பெருமதியும் விளங்குதில்லை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாட்சியை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு விரைந்து வாங்க. ஹய்யா அலல் ஃபலாஹ், எந்த தாக்கத்தும் அடையணும் என்றுதானே வெற்றி. உலகத்துல பாக்கியத்தை அடையணும் என்றதுதானே. அதனால சேர்த்து சொல்றான், அந்த வெற்றியின் பக்கம் நெருங்க விரைந்து வாங்க. நான் நினைக்கிற மாதிரி இந்த மனைவி மக்கள் எங்களுக்கு சந்தோஷம் பஜார்ல இல்ல, எங்கட துனியாட வேலை சோழிகள்ல இல்ல. அல்லாஹ் அதை தற்காலிகமாக வச்சிருக்கிறான் அன்பானவர்களே. இதன் மூலம், பஜாரின் மூலம், குடும்பத்தின் மூலம், எமது துனியாவுடைய நிலைமைகள் மூலம் அல்லாஹ் அடைஞ்சு கொள்ளணும் அல்லாஹ் எங்களுக்கு விரும்புறான். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கூப்பிடுறான், எங்களுக்கு யாருக்கு அன்பானவர்களே ஈமான் இருக்குது, அந்த இடத்துல இந்த அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு என்னால பதில் சொல்ல முடியுமான ஈமான் என்ற கைவசம் இருக்குது. அந்த தைரியம், அந்த சக்தி, ரிஜால், நாங்கள் ஆண்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்குள்ள எங்களுக்கு இந்த வார்த்தைக்கு பதில் கொடுக்க எங்களால யாருக்கு முடியுமாகுது? ரிஜால் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். என்ற கருத்தை நான் இங்க சொல்ல இல்ல. ஆண்கள் என்றா அவர்களுக்குள்ள தைரியம் என்னாண்டு நான் எந்த கருத்தை சொல்ல இல்ல. குர்ஆன் சொல்லுது, ஆண்கள் என்றா யாரு தெரியுமா? லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அவருடைய வியாபாரம், அவருடைய குடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு அவரை தடுக்காது, தொழுகை நிலைநாட்டத்தை விட்டு அவரை தடுக்காது, ஹராத்துல
தன்னை ஈடுபடுத்திலிருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வாரு. அன்பானவர்களே, சுபஹுடைய ஸலாத்துல மேலதிகமாக சொல்லப்படுது, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகைதான் சிறந்தது என்று சேர்த்து சொல்லப்படுற நேரத்துல எங்களால எந்த ஆம்பளை கண்பானவர்களே எழுந்து வர முடியுமாகுது? மஸ்ஜிதுகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கிற நிலைமை. ஷஅபான் பிறந்துட்டது, ரமலான அனுப்பிச்சு கொண்டிருக்கிறோம், இன்னமும் எங்கள்கிட்ட மாற்றம் வரலண்டா, திருத்தம் வரலண்டா. சோதனைகளுக்கு மேல சோதனைகள், அதாபுகளுக்கு மேல அதாபுகள், தண்டனைகளுக்கு மேல தண்டனைகள், நோய்களுக்கு மேல நோய்கள். அன்பானவர்களே, குர்ஆன் என்ன சொல்லுது? உங்களுக்குள்ள சோதனை எல்லாம் மஸ்ஜிதுக்கு தூரமாக்குறதுக்கு இல்லப்பா. லஅல்லஹும் யர்ஜிஊன் வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். பெரிய தண்டனை, மௌத்துன்ற ரூஹ் எடுக்கிற சக்கராத்துற தண்டனை, கபர்ல தண்டனை, மஹ்ஷர்ல சிராத்துல நரகத்துல தண்டனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் முந்தி உனக்கு ஒரு வெள்ளம் உண்டு, சுனாமி உண்டு, சுகர் உண்டு, பிரஷர் உண்டு, கொலஸ்ட்ரால் உண்டு, நெஞ்சு வருத்தம் உண்டு, வயோதிபம் உண்டு, தலைமுழு பழுக்கிறது உண்டு. உங்களுக்கு சில சோதனைகளை தந்து, லாபமே வந்து கொண்டிருந்த வியாபாரத்துல நஷ்டத்தை தந்து, சந்தோஷம் உண்டே இருந்த குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டு பண்ணி உங்களை எல்லாத்தையும் தட்டி எடுக்கிறது என்னத்துக்கு தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்க எல்லாம் திரும்பி வரணும்ன்றதுக்கு தான், தோன்றதுக்கு இல்ல, தூரமாகிறதுக்கு இல்ல. வபலவ்னாஹும் பில் ஹஸனாத்தி வஸ்ஸய்யாத், அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருந்தோம், எனக்கு ஆம்பளை புள்ள வேணுங்க அல்லாஹ், எனக்கு ஆம்பளை புள்ள வேணுங்க அல்லாஹ். அந்த புள்ளையால சோதனை, நல்லதுதான் சோதனை வந்துட்டு. அன்பானவர்களே, இந்த தொழில் தான் எனக்கு வாழ்க்கையில வித்தியாசத்தை கொண்டு வரும் நினைச்சோம், அதுவே சோதனையாக மாறிட்டது. நல்லதுதான் சோதனையாயிட்டது. லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்க எல்லாம் திரும்பி வரணும் அப்பா, தௌபா செய்யணும் அப்பா என்றுதான் அல்லாஹ் எங்கள்கிட்ட விரும்புகிறான். அன்பானவர்களே, இன்னமும் தூரமாகிறதுக்கு இல்ல. எனவே அன்பானவர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, எங்களை நோக்கி எங்கள் பாவங்களை மன்னிக்க, எங்கள் தவறுகளை அழிக்க, எங்களை நேர்வழிப்படுத்த, எங்களை தக்வாவுக்குள் கொண்டு வந்து சேர்க்க ரமதான் என்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு தர இருக்கிறான். அன்பானவர்களே, அதை பயன்படுத்துவோம், பிரயோஜனப்படுத்துவோம், அதை கண்ணியப்படுத்துவோம், அதற்குரிய சரியான கடமைகளை நிறைவேற்றுவோம். அன்பானவர்களே, சென்ற ரமதானிலே பார்த்த கவலையான செய்திகளை கடைசி நேரத்திலே நினைவுபடுத்துவோம் என்று நினைக்கிறேன். அன்பானவர்களே, புனிதமான ரமதானுடைய காலத்திலே நானும் நீங்களும் நன்மைகள் தான் செய்ய கிடைக்கவில்லை. உண்மையிலே எங்களுக்கு ஈமான் இல்ல, எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்ல என்றாலும் அன்பானவர்களே, ரமதானுடைய பகிரங்கமான இந்த அமல சில வாலிபர்களும் திடகாத்திரம் உள்ள, நல்ல சக்தி உள்ள, நல்ல தைரியம் உள்ள, நாங்க சொல்றதாக இந்த ஜிம் பொடி, நல்ல உடம்பு, நல்ல வாட்ட சாட்டமான வாலிபர்கள், 4 மலையை உடைச்ச அளவுக்கு சக்தி உள்ளவங்க அன்பானவர்களே வேலை செய்யறாங்க. பகல் நேரத்துல 12 மணி 1 மணிக்கு பாக்குறோம், அங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த ரமலான் இந்த கண்களால கண்ட காட்சி. அன்பானவர்களே, வாலிபர்கள் சொன்னேன், ஏன் இந்த தவறான வேலையை செய்றீங்க? இல்ல வேலை சோழிகள் எங்களுக்கு, அதனால எங்களுக்கு பகலையில பசியாயிச்சேலா. அன்பானவர்களே, இந்த நிலைமை மாறணும். இந்த ஊர்கள் எப்படியோ எங்களுக்கு தெரியாது, அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க, நல்லெண்ணம் வைக்கிறோம். அன்பானவர்களே, வீட்டு பெண்களுக்கும் சொல்ல வேண்டிய புத்திமதிதான் மாலை நேரத்துல நான் சொல்றதுக்கு இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, கணவன் வீட்டுல நோயும் இல்ல, ஒன்றும் இல்ல, இந்த நேரத்துல பெண்கள் ஆண்களுக்கு சமைச்சு போடுற கடமை ரமதான்ல இல்லன்றத பெண்களும் விளங்கோணும். சில பெண்கள் அழகான முறையில சமைச்சு சகருக்கு, கணவனுக்கு, பிள்ளைக்கு, மருமகனுக்கு அன்பானவர்களே பகலுடைய தயார்படுத்தி வச்சிருவாங்க. இது ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான். அன்பானவர்களே, என்ன சொல்ல வரேன்டா, அப்படி தவறாக விளங்கி கொண்டிருக்கிறாங்களைக்கும் அப்படி ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இல்ல. பரவான நோன்பு இது அன்பானவர்களே, மஸ்ஜிதுகள்ல இமாம்கள் மூலம் பாடம் நடாத்தப்பட வேண்டும், விளங்க வேண்டும், நாம் படிக்க வேண்டும். இதில் யாரும் பொடுபோக்கு செய்யக்கூடாது. சும்மா காய்ச்சல் வரையலாம், சின்ன ஒரு தலைவலி வரையலாம், நோய் விடலாம், தங்கடங்கள் உடையவர்கள் விடலாம் என்ற பாடம் தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் இந்த பாடங்களை படிக்க வேண்டும்.
கெட்ட தெளிவாக பகிரங்கமாக ஹோட்டல்கள்ல வைத்து சாப்பிடுறாங்க, பானைக்கு சிகரெட்டை குடிக்கிறாங்க. இந்த இந்த ரஹ்மத்துடைய, இந்த மக்ஃபிரத்துடைய, இந்த இத்துக்கும் மினன் நாருடைய இந்த இடத்துல, இந்த சந்தர்ப்பத்துல எனக்கும் உங்களுக்கும் ஷைத்தானில் இருந்து வெளியே வரையலாண்டா ஷைத்தானே இல்ல. அன்பானவர்களே, என்ன நடக்குது தெரியுமா? எங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்ப தரணும். ஷாபான்லையும் இந்த ரஜபுலையும் தயாராகணும், துஆ கேட்கணும் சொல்லப்பட்டது. இந்த ஃபேன் சுத்தி கொண்டிருக்கிறது ஒரு 10 ஹவரா 11 ஹவரா சுத்தி கொண்டிருந்த ஃபேனை நிப்பாட்டின உடனே நிக்குதில்ல. அது ஒரு 10 ரவுண்ட் 5 ரவுண்ட் சுத்திட்டு தான் நிக்குது. அன்பானவர்களே, நாங்களும் நீங்களும் எப்படின்னா 11 மாசம் சுத்தி 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 தொழுகை இல்ல, நோன்பொன்று பிடித்ததில்ல. சுன்னத்தான நோன்பு அது வேறு யாருக்கோ, ஐயாமுல் பீதுடைய நோன்பு அது வேறு யாருக்கோ, சுபகுன்றத கண்ணால கண்டதில்ல. சுபகு நேரத்தில் எப்படி இருக்கும் என்று மஸ்ஜிதே தெரியா, சுஜூத் ஒன்று செஞ்சில்ல, குர்ஆன் திலாவத் ஒன்று தொட்டதில்ல, விக்ர் ஸலவாத் ஒன்று ஓதுவதில்ல. இப்ப ரமலான் ஒன்று வந்துட்டது. திடீர் நன்மானவர்களே, எங்களால பிரேக் அடிச்சு நிக்கலும் என்று நினைக்கிறோம் முதல் நோன்புல. அதனாலதான் மஸ்ஜித்ல பாக்குறோமே, முதல் நோன்புல சுபஹுடைய நேரத்துல தொழுக வார கிரௌட் அடுத்த நாள் 10 நோன்பு முடிகிறதோட என்ன துபாய்க்கு போறாங்களா, ஜப்பானுக்கு போறாங்களா, கனடாக்கு போறாங்களா, இல்ல ஊர்ல தான் இருக்கிறாங்க அதே கிரௌடு. ஆனா வாராங்க இல்ல. ஊர்ல 27க்கு வார கூட்டத்துல அரைவாசியாரதி ஒவ்வொரு நாளும் தராவிக்கு வராங்களா? வருதில் என்ன காரணம் உண்டா? இந்த 11 மாசம் சுத்தின ஓட்டம் இருக்குது. அன்பானவர்களே, அது என்னையும் உங்களையும் சுத்த வச்சு கொண்டிருக்கிறது. அதனால கொஞ்சம் அன்பானவர்களே, ரமலான் வருது, கண்ணியப்படுத்துவோம். யாரும் ஊருடைய நிர்வாகிகளும் சரி, உலமாக்களும் சரி, இந்த மக்கள் பாதையில கண்டா, கடை தெருவுகள்ல கண்டா பகிரங்கமாக விளங்கப்படுத்தணும். மினல் கபாயிர், பெரும் பாவங்களில் உள்ளதுதான் பகலுடைய நேரத்திலே ரமலானிலே பகிரங்கமாக தின்று கொண்டிருப்பது. அப்படி விட முடியும் என்று யாருக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கும் மார்க்கம் சொல்லுது என்ன தெரியுமா? இன்சாப், பகல் நேரத்துல பகிரங்கமாக திண்ணேலாது. பெண்கள் இருக்கிறாங்க, துப்புரவில்லாத காலங்கள், பகிரங்கமாக திண்ணேலாது. அதுக்கு இந்த மார்க்கத்துடைய சட்டங்கள் இருக்குது. இன்சாப், பகல் நேரத்தில் ஏழுமுண்டா பசியோடு இருக்கிற மாதிரி நடிக்கிற அமைப்பில் இருக்கணும். அன்பானவர்களே, இதுதான் மார்க்கம் சொல்லி தந்திருக்குது. அதே நேரத்துல ஆரம்பத்துல ஞாபகப்படுத்தினேன், தராவீஹுடைய தொழுகை முக்கியமான அமல். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மஸ்ஜிதுக்குள்ளால வந்து தராவீஹுடைய அமல சரியாக நிறைவேற்றுவோம், அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறுவோம். இந்த ரமலானிலே அன்பானவர்களே, ஒரு குர்ஆனை கேட்டவர்களாகவும் ஒரு குர்ஆனை கண்களால் பார்த்து ஓதியவர்களாகவும் நாம் மாறுவோம். மஸ்ஜிதுகளிலே வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, சின்ன சிறார்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்குமான ஒரு ஹிஸ்புடைய ஏற்பாடு செய்து அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை ரமலானிலே குர்ஆனை ஓதுறதுக்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்பாடு செய்வோம். வல்லவன் அல்லாஹ் எங்கள் அத்துணை முயற்சிகளையும் ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் சீதேவிகளான பெற்றோர்கள் இவர்களிலே யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ, சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தவர்கள், நண்பர்கள், பூரா உம்மத்திலும் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அந்த சீதேவிகள் கபரை சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக்கி வைப்பாயா, விசாலமாக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் இவர்களில் உயிரோடு இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ரஹ்மத் செய்வாயாக. இந்த புனிதமான ரமலானை அடைந்து மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் இத்கையும் பெற்ற நல்லோர்களில் எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், புனித ரமலானிலே உன்னை கண்ணியப்படுத்த முடியுமான கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. صلى الله على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار آناء الليل وأطراف النهار. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله في السر والعلانية، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون.
والله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم واستغفر الله العظيم لي ولكم واستعفيه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروا إنه هو الغفور الرحيم.